ஹலோ ஸ்வீட்டிஸ், 2 வாரத்துக்கு முன்னாடியே எக்மோர் ஹாஸ்பிட்டலில் சுகர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் போன வாட்டி போகும்போது எடுத்துகிட்டு போகல. அதில் இந்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றோட ஃபஸ்ட்டு பிளட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 10:30 திரும்ப ஒரு பிளட்டு கொடுக்கணும்னு சொல்லி அமிச்சாங்க. நானும் வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் 9 o'clock. அப்புறமா வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தோசை சுட்டு கொடுத்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எந்த வேலையும் செய்யவே இல்லை. அதனால் ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுவே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறமா 10:20 ஆகிடுச்சு. 10:31 ஆனால் கூட அங்கே இருக்க சிஸ்டர் திட்டுவாங்க, ஏன் கரெக்டாக வரலன்னு. அதனால் 10:20 ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு வாட்டி பிளட்டு கொடுத்துட்டு வந்தேன். வரும்போதே மூஞ்சில் ஒரு சோகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குது சொல்லிட்டாங்க. ப்ரெக்னென்ட் ஆனால் ஸ்டார்டிங்கில் 12 கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா படிப்படியாக குறைஞ்சி 9 வந்துச்சு. டெலிவரி கிட்ட நெருங்குது, ஏன் ஹீமோகுளோபின் லெவல் இவ்வளோ கம்மியாக இருக்குது, சரியாக சாப்பிட மாட்டேன்னு ஒரே திட்டு. ஹெச்பி இன்க்ரீஸ் ஆக சோரட்டி முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைட் ஆகிட்டும் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. பாய்.